நிறுவன உறுப்பினர் நீங்க. ஆமா, நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாமா? நான் சொல்லலாமா? நான் இருந்த அதிமுக வேற, எம்ஜிஆர் கிட்டயே நான் தகராறு பண்ணிட்டு இதுவுமே இந்த இயக்கம் அழிஞ்சு போயிடும், நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில வந்தேன். நிறுவன உறுப்பினர் நான் சொன்ன எம்ஜிஆர் கிட்டக்க, நீங்க இந்த மாதிரி பண்றது தப்பு, இது திராவிட இயக்கம், அதை ஒழுங்காக கொண்டு போகணும், நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு கடுமையாக சண்டை போட்டு வெளியில் வந்தவன். அதனால் அதிமுக நிறுவன உறுப்பினராக இருந்தால் என்ன பண்ணுறது? அவங்க திசை மாறுறாங்கன்னா அப்புறம் சரிந்த சாம்ராஜ்யங்கள் எங்கெங்கன்னு நீங்கள் பறிஞ்சு பாருங்கள். உலக வரலாற்றில் பூரா இந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி அவளோட சேர்ந்து தான் உலக வரலாற்றில் சாம்ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு போயிருக்கு. இந்திரன் கெட்டதும் பொன்னாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னாலே அப்படின்றதான் கதை. அதனால் நீங்கள் அவங்கள எதுக்கு, திராவிட இனம் வேற, பார்ப்பன இனம் வேற, ஆரிய இனம் வேற. நீங்கள் எப்படி ஆரியம் பண்ண? அவங்க வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கட்சியை கட்டுப்பாக வச்சுருந்தாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டாந்தாங்க அப்படிலாம். கட்சியில் தொண்டர்கள் என்ன பார்ப்பான்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற தொண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் கட்சியில் இருப்பான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு பிடிக்கலைன்னாலும் கூட அந்த கூட்டத்தோடு இருந்தால் தான் அவனுடைய லைஃப் நிற்கும். இல்லைன்னா கூட்டத்தோட்டத்தானா அவன் தனி மனிதன் ஆகிடுவான். அதுக்கு ஒரு நேரம் வர்ற வரைக்கும் அவன் அந்த அமைப்பில் இருந்துக்கிட்டு தான் இருப்பான். அவனால் தனியாக வாழ முடியாது. அதனால் அந்த கூட்டம் பிடிக்குதோ பிடிக்கலையோ இருப்பான். அதை நீங்கள் நம்பிட்டு அவன் எந்த அளவு மன உறுதியோடு இருக்கிறான்றது தான் கணக்கே தவிர, அவனை சிதைச்சிட்டு நீங்கள் அங்கே அவன் சூழ்நிலை அவன் அதில் இருந்து தீர வேண்டியவனை கம்பல்சரியாக இருந்து தீர வேண்டியவனை கணக்கு போடக்கூடாது.